சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மே தின பூங்கா அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். இது குறித்தான காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். என்ன காரணத்திற்காக இந்த போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். ரிப்பன் மாளிகையில் 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக ரிப்பன் மாளிகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தடையை மீறி போராட்டம் நடத்துபவர்களை கைது செய்யப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவில் தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் அங்கு சென்று ஒன்று கூடியிருந்த 200 தூய்மை பணியாளர்கள் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தாங்கள் தனது சக தொழிலாளியை பார்ப்பதற்காக இங்கு ஒன்று கூடியதாக தூய்மை பணியாளர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தடையை மீறி சட்டவிரோதமாக கூடியிருக்க காரணத்தினால் தாங்கள் கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைதானவர்களை அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்யப்படும் போது காவல்துறைக்கும் தூய்மை பணியாளர்களுடைய தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.